இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம், ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியில் இருந்தே கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்போது குரு உச்சம் தொட போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியரே அங்கே இருப்பார் அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதே மாதிரி அயன சயன போகம் செலவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போகிறார் அப்படிங்கிறா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டே யாரும் வர முடியாது, அந்தளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையுமே 52 நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறாரு. இந்த ஒரு 52 நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே மகரம் ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம சமீப நாட்களில் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9 வருடமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு கொடுமையோட உச்சம் அப்படிங்கிறது தான். என்னடா இது ஜோசியவங்க வந்துட்டு 7.5 சனின்னாங்க, நல்லா இருக்காது அப்படின்னாங்க. அப்போ நாம் நல்லா இல்லை, 7.5 முடிஞ்சிருச்சு, இனிமேல் நல்லா இருப்போம் அப்படின்னாங்க. அப்படியே லேசாக நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. மறுபடியும் நல்லா இல்லை. என்னன்னு பார்த்தா குரு போயிட்டு 6ல் மறைஞ்சிட்டாரு. 6ல் குருனா ஊரில் பகை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பஞ்சாயத்து, இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க சொல்கிற கெடுதல் பூரா நமக்கு அச்சு பசராமல் நமக்கு நடந்து போகுது. யாராவது ஒரு ஜோசியர் நல்லது சொல்லுவாரான்னு பார்த்தா எத்தனை ஜோசியர் நல்லது சொன்னாலும் அது நடக்க மாட்டேங்குது. கெட்டது சொன்னால் மட்டும் உடனே அப்படியே அச்சு மாறாமல் நடக்குது. பரவாயில்லையா, நம்மளை பற்றி எல்லா ஜோசியருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் நல்லது சொன்னால் மட்டும் நடக்க மாட்டேங்குது.
மகரம் ராசிக்கு ஏதாவது சாபம் வாங்கிட்டு வந்துட்டோமா, இது மகரமா இல்லை நகரமா அப்படின்னு தெரிலையே, மகரத்தில் பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே மகரம் ராசிக்காரர்கள் கடந்த சமீப நாட்களில் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா 6ல் குரு ஊரில் பகை, 6ஆம் இடத்துல போயிட்டு குரு மாட்டிக்கிட்டாரு. யார் 12க்கு அதிபதி 6க்கு வரார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த விபரீத ராஜயோகம் வந்துட்டு இங்கிட்டு வந்ததுன்னா இங்கிட்டு போட்டுக்கிட்டு போயிடுது. ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா 15 ரூபாயா போயிட்டு 5 ரூபா கடனில் தான் நிற்கிது. ஆக மொத்தம் நமக்கு விபரீத ராஜயோகம் ரொம்ப விபரீதமாக தான் வேலை செஞ்சுட்டு போயிடுச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத வழக்கெல்லாம் வந்திருக்கும். ஒரு 10 ரூபா காசு இருக்குது, ஏதோ 10 ரூபா நாம் முன்னுக்கு வந்துட்டோம், இதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உழைப்பு கிடைச்சா கூட, ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அதில் ஏதாவது தடை தாமதம், கொடுத்த இடத்துல பணம் வராது, வீடு கட்டின பாதியில் நிற்கும். இப்படி தேவையற்ற பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள், ஊர் வம்பு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் போயிருப்போம், ஒரு உச்சத்தை போயிட்டு தூக்கி கொண்டு போய் டப்புன்னு கீழே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஏமாற்றங்கள், துரோகம், இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம், இது எல்லாத்தையுமே பார்த்த ஒரு ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்காரர்கள் தான். இத்தனைக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா குரு தான், வேறு யாருமே கிடையாது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் ராகு ஓரளவுக்கு ஒரு நல்ல இடம்தான். 3வது வீட்டில் சகாய சனி ஒரு அற்புதமான ஒரு இடம். இவ்வளவும் இருந்தோம் அஷ்டமத்தில் கேதுவும் 6ல் இருக்கக்கூடிய குருவும் உங்களை ஆட்டி படைச்சிட்டாங்க. இப்போது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி அதிசாரமாக 52 நாளைக்கு கடக ராசிக்கு போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டுக்கு போகிறாரு. குரு 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம், ஒரு நல்ல இடம். ஏன் அப்படின்னா 7 அப்படிங்கிறது சமசப்தமஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவார். ஏறினது இறங்குனது எல்லாத்தையும் சரி போய் கட்டிக்கலாம், இனிமேல் பொழைச்சிக்கப்பா அப்படிம்பாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கலாம். வரனே அமையாத மகரம் ராசிக்காரர்களுக்கு கூட ஒரு வரன் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி நல்லா இருந்தையா திடீர்னு அதில் பாதாளத்தில் விழுந்துட்டேன், ஒருத்தனை நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னவங்க எல்லாமே அந்த ஒரு பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்படும், தானாகவே நடக்கும். இந்த 52 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை திரும்ப ஒரு பிடி கிடச்சிருக்குடா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு புளியங்கொம்பு கிடைச்ச மாதிரி கிடைக்கும். அதை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக முன்னேறலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறதே நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய நண்பர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். பழைய ஆளுங்கள்லாம் கழட்டி விட்டுருவீங்க. இவெல்லாம் நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்த அன்னைக்கு பிடிங்கி தின்னானுங்க, ஆனால் நம்மள்கிட்ட இல்லாத அன்னைக்கு ஒரு பைய கிட்டங்கன்னு வந்து மதிக்கலை பாருங்களேன், இவன்கிட்ட நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் புது நண்பர்களுடைய சேர்த்துப்பீங்க, ஆனால் பழைய ஆளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே புத்தி எது, அவ்வளோதான். நமக்கு அவன் துரோகமே பண்ணியிருப்பான், சரி தொலைஞ்சு போகிறான் போ, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போயிட்டு அவங்கக்கிட்டே தான் செய்வீங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது, சரி ரைட்டு போங்க, நீங்கள் வந்து மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் மகரம் ராசிக்காரர்கள். சுட்டாலும் சங்கு வெண்மை வெண்மை தான் அப்படிம்பாங்கள்ல, அந்த சுட்டாலும் சங்கு வெள்ளை அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். அது மாதிரி மனைவிக்கு வேலை கிடைக்கும், மனைவியால் ஒரு 10 ரூபா வருமானம், மனைவியினுடைய சொத்துக்களை அடைய முடியும். மனைவி வகையில் ஏதாவது உங்களுக்கு மாமனார் மாமியார் வகையில் ஏதாவது கொடுத்து உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து கொடுக்க போகிறாரு. அதோட முக்கியமான விஷயம் குரு பார்க்கும் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டை பார்க்குறாரு, உங்கள் வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 11வது இருக்கக்கூடிய விழக்கூடிய குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்படியே முடங்கி கிடந்த தொழில்கள் கூட ஒரு 10 ரூபா முன்னுக்கு வந்துடும். பரவாயில்ல, மாதம் ஒரு 50,000 சம்பாத்திட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு 10,000க்கு போயிடுச்சு, இப்போ மறுபடியும் 50-60,000 அப்படிங்கிறது வந்துருச்சு. தொழில் மட்டும் ரொம்ப நல்லபடியாக போனால் கூட போதும், வேறு எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். சரி வேலை கிடைக்கல, ஒரு வேலை கிடச்சிட்டா கூட போதும், கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியலை, நான் வேலைக்கு போயிட்டு 10 ரூபா சம்பாதிச்சு எனக்கு வச்சுக்கிறனோ இல்லையோ, குடும்பத்துக்கு கொடுக்குறனோ இல்லையோ, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியலை, என்ன வேலைக்கு போகலையா, என்ன ஏன் இப்படியே கேட்டு நம்மளோட ரணப்படுத்துகிறானுங்க, அதுக்காகவாச்சும் நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே நல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். காசு பணத்துக்காக யாருக்கிட்டையும் நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. கடன் இருந்துச்சு அப்படின்னா அடைச்சிடலாம், நல்லதொரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்போ 6ல் இருந்த குரு மாறி நல்ல இடத்துக்கு போகிறாரு. ஜென்ம ராசியில் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால 8ல் இருக்கக்கூடிய இந்த அஷ்டம கேதுவினுடைய தோஷம் அப்படிங்கிறதும் அடிபட்டு போகுது.
நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டியது கிடையாது. நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். அதே மாதிரி 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், அங்கே தான் சனி பகவான் சகாய சனியாக இருக்கிறாரு. அந்த ஒரு இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு நன்மை இருந்திருக்கலாம். கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை கொஞ்சம் ஆட்டி தான் படைச்சிருப்பார். இப்போது அந்த இடத்துலையும் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால சகோதர உறவுகள் நல்லாயிருக்கும். சகோதரர்களால் சொத்தை பிரிச்சுக்கலாம். சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நல்லதொரு ஆறுதல் அப்படிங்கிறது இருக்கும். அங்காளி பங்காளிகள் மத்தியில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனை எல்லாத்தையுமே இந்த 52 நாட்களில் நிறைவேற்றுவீங்க. இப்படி சகல விதமான நன்மைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இந்த நரக வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சி மகரம் சிகரம் தொடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 52 நாட்கள். ஏழை பாலைகளுக்கு எப்பவும் போல் உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. மகரம் ராசிக்காரர்கள் எப்போதுமே செய்வாங்க. அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு அற்புதமான எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.